கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக 14 வயதுடைய சிறுமிகளுக்கான நாடு தழுவிய மனித பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தானில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். அதனை பார்க்கலாம். डिजिटल टीकाकरण यू-विन है। आप देख सकते हैं कि कैसे राष्ट्रव्यापी एचपीवी टीकाकरण अभियान का शुभारंभ हुआ है। अब इससे கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த ஹெச்பிவி தடுப்பூசி திட்டத்தினுடைய முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. பெண்களின் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்கின்ற வகையில் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைத்திருக்கிறார். அதாவது 14 வயதுடைய சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க வகை செய்யும் ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தான் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். 14 வயதை அடைந்த சிறுமிகளுக்கு அவர்களின் பெற்றோர்களின் சம்மதத்துடன் இந்த தடுப்பூசி என்பது இலவசமாகவே வழங்கப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளிலும் கூட இந்த தடுப்பூசி என்பது கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் அவற்றினுடைய விலை 3000 4000 ரூபாய் வரை விற்பனையாகக்கூடிய நிலையில் அரசின் சார்பில் இலவசமாகவே இந்த தடுப்பூசி என்பது வழங்கப்பட இருக்கிறது. 3 மாதத்திற்கு இது சிறப்பு முகாமாக நாடு முழுவதும் நடத்தப்பட இருக்கிறது. அதன் பிறகு வழக்கமாக தடுப்பூசி செலுத்தப்படும் நாட்களில் மற்ற தடுப்பூசிகளோடு சேர்ந்து இந்த தடுப்பூசியும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுக்க 1.16 கோடி சிறுமிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் தடுப்பூசி செலுத்த இலக்கு என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பூசி செலுத்துவது ஏன் முக்கியம் என்று பார்த்தோமேயானால், இந்தியாவை பொறுத்தவரை புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களில் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக அதிகமாக புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இந்த கருப்பை வாய் புற்றுநோயால் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் என்பது ஹெச்பிவி வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்பதுதான் இந்த புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக இருக்கிறது. அவற்றை ஒழித்து கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் முகாம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. உலகம் முழுக்க 2006ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை சுமார் 50 கோடி டோஸ்கள் இது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுல பல்வேறு வகைகள் இருக்கிறது. அதாவது உலகம் முழுக்க 100 வகையான ஹெச்பிவி வைரஸால் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் சில குறிப்பிட்ட வைரசுகள் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஹெச்பிவியில் இருக்கக்கூடிய 16 மற்றும் 18 என்ற வகையை சேர்ந்தது அதிகமான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக இருக்கிறது. இதனுடைய தீவிரத்தை நாம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவை பொறுத்தவரை 1.20 லட்சம் பெண்கள் இந்த ஹெச்பிவி கருப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். 1.20 லட்சம் பேரில் சுமார் 80,000 பேர் ஆண்டுதோறும் இறப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது.